நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாஸ் போட்டுருங்க நரேஷ். டீம் வந்துட்டாங்களா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பேட்டிங் டீம்லையும் பவுலிங் டீம்லையும் கொஞ்சம் இந்த ஸ்கோரர் பக்கத்தில் வந்து உட்காந்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது. எங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கூட உட்காந்துங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து இங்கே உட்காந்துட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டிருக்காங்க. செகண்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி. ஃபஸ்ட்டு பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. டாட் பால் ஆயிருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்காரு. ஒயிட் பால் அகலப்பந்து. நல்ல ஷாட் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்க இது. பாடி கிங்ஸ்லேருந்து ஒரு நல்ல ஷாட். இது எல்எஸ்எஸ் ட்ரஸ்டோட ஃபர்ஸ்ட் இயர் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட். நல்ல பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த பாலாஜி, உமாபதி, இன்னும் சில பேரை நான் மறந்துருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். கொரட்டூரோட மண்ணின் மைந்தன் முத்தண்ணன் வந்திருக்காரு இங்கே கிரவுண்டுக்கு. எங்கள் தளபதி கொஞ்சம் அவரை ஸ்டேஜ் ஆண்ட ஒரு நல்ல கேட்சுங்க. நல்ல ஷாட்டுக்கு முயற்சி. நல்ல கேட்ச் எடுத்துருக்காங்க. பவுண்ட்ரியில் ஒரு விக்கெட். வேறு யாராவது இருக்காங்களா பாரு. ஏய் யார்கிட்ட கேளு. டேய் பபுள் டாப் வைப்பாங்கல்ல கேன கவுத்தி. அது ஒரு 100 ரூபாய் தானே வரும். 100 150 வாங்கி வந்துருங்கன்ற பக்கத்துல எங்கேயா இருந்தா. பார் ஒன்று மேலே அழுத்தது எடுத்துன்னு வா, இல்லைன்னா கீழே டேப் எடுத்துன்னு வா, எதனா ஒன்று எடுத்துன்னு வா. பா கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் புஷ் பண்ணுங்க. ஆல்ரெடி லேட்டு. டிலே பண்ணாமல் கொஞ்சம் ஒத்துழைங்க பிளேயர்ஸ். நீங்கள் ஒரு 10 மேட்ச் நடக்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி மழை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க ஆஃப் சைடில் காத்துன்னு நல்லா கெஸ் பண்ணி பாடி கிங்ஸு. ஒரு டிரைவ் நல்ல கவர் டிரைவ் ஒன்று ஆடி இருக்காருங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஹிட் ஆடுவார்னு பார்த்தா நல்லா சென்சிபிளான ஒரு ஷாட்டு. 2 ரன். ஒரு நல்ல பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். அது எட்ஜாகி ஃபைன் லெக்கில் போயிருக்கு. மறுபடியும் 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் கிடைத்துள்ளது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. 2 பாலுக்கு 4 ரன் ஆடி இருக்காரு. கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் கமிட்டியிலேருந்து பவுண்ட்ரி லைன் ஆண்ட கொஞ்சம் பவுண்ட்ரி அம்பைஸ் அங்கங்கே கொஞ்சம் நிற்க வச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராமல் தவிர்க்கலாம். 5 ஃபீல்டர் இருக்கணும், நிற்கக்கூடாது. 6 பேர் இருக்கக்கூடாது. சொல்லணும் 6. அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க. அவங்க காற்று இருக்குன்னு நல்லா ஃபேவராக இருக்கும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. 6 அதுக்காட்டிக்கு பிரிக்காதீங்க. சொல்லணும் 6. அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க. அவங்க காற்று இருக்குன்னு 2 ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20.
20க்கு 1, 24/1. தேர்ட் ஓவர் போடுற பேர் என்ன? பேர் தெரியலையா உங்களுக்கு? தேர்ட் ஓவர் போட போகிறது. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு வந்திருக்காங்க. பட்டுமா வைட். சுஷாங்க் ரமேஷ் தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் வைடுங்க. முதல்ல ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் கொரட்டும் இந்த எல்எஸ்எஸ் ட்ரஸ்ட் சார்பா. ஹரி, டில்லி, முத்து இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் டோர்னமெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் வைடுங்க. மறுபடியும் வைடுங்க. 4 வைடு போட்டிருக்காரு தொடர்ந்து. மறுபடியும் 5வது வைடு. 5 வைடு. அரௌண்டில் கார்டு மாற்றி போடுறாரு. வா, நல்ல ஒரு பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவுண்ட்ரி. ஃபைன் லெக் நல்ல ஒரு ஊக் ஷாட் ஆடினாருங்க. ஷார்ட் பாலு. நல்ல ஒரு ஷாட். பவுண்ட்ரி. ஜெய் பிரசாத் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஷாட்டு. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஹிட்டுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ தான் ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டு. ஆனால் சரியாக மீட் ஆகலை. 2 ரன் முயற்சி. 2 ரன் கிடச்சிருக்குங்க. நல்ல ரன்னிங். இந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 5 ரன் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஆடிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில். கேட்ச். நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. அது விக்கெட். ஆட் பண்ணிட்டு அதான் டைம் எடுக்குது. லெவன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. பேர் கேட்டு நல்ல ஒரு ரிவர்ஸ் பாடியிருக்காரு. எட்ஜ் ஆயிருக்கு. 1 ரன்.
நல்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருங்க. ஆனால் கேப்பில் விழுந்திருக்கு. ஒரு ரன். த்ரீ ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. சத்தாடா நீ. ஃபோர்த் ஓவர் போட விஷால் வந்திருக்காரு. நல்ல பாலுங்க. ஆறு பேர் இருந்தால் நோ பாலுங்க. பவுலர் 5 பேர் ஃபீல்டர் இருந்து பவுலர் வந்து ஓவரில் போட்டாலும் நோ பால் தான். ஆறுங்க. 6. அம்பையர் இங்கே வந்து ஃப்ரீ ஹிட்லாம் இல்லை. நெக்ஸ்ட் பால் வந்து இந்த பால் தான். ஓகேவா? விக்கெட்லாம் இருந்தால் விக்கெட்டு தான், ஃப்ரீ ஹிட்லாம் கிடையாது. நல்லா இன்னும் பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு. எட்ஜ் ஆயிருக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லெக் சைடில் ஒரு ரன். இப்படியே ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. மறுபடியும் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர். தொடர்ந்து ஒரு 3 டாட் பால். ஓவர். 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 42. ஒரு 6 ரன் விட்டாலும் அந்த ஓவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஓவர். டேய் போடா, எதனா கடையில் தள்ளுவண்டி கடை இருந்தா கூட பரவாயில்லடா. இங்க பாரு பாரு. 3 இட்லி ஒரு வடை. எல்லாருக்குமே அது 4 இட்லி ஒரு வடை. போலாம் போலாம். எத்தனை பார்சல் பாரு. எத்தனை பேர்? மேட்ச் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருங்க. எட்ஜாய் கேப்பில் விழுந்திருக்கு. மயிலே எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம். நாட் அவுட். மறுபடியும் டாட் பாலுங்க. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை.
பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கேட்ச் எடுப்பாங்களா? ஓ, நல்ல கேட்சுங்க. பேக்கில் ஓடி இருந்து எடுக்கிறது அவ்வளோக்கு ஈஸி கிடையாது. நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க அவர். நல்ல கேட்ச். மேலே வச்சிரு. நல்ல ஒரு கவர் டிரைவ் ஆடி இருக்காங்க. ஒரு ரன். பாப்பா தான் வருது. டீக்கா கிட்ட இருக்கானா? ஏய், ஃபோன் வாங்கிக்கடா. அண்ணா வரும்போது யாராவது பேசுறதுக்கு யாராவது ஒரு நல்ல ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஓவர் 5 overs கம்ப்ளீட் ஆகல. சாரி. மறுபடியும் ஒரு ஷார்ட் பாலுங்க. போன வாட்டி மிஸ் பண்ணாரு, இந்த வாட்டி அதை கிளியர் பண்ணியிருக்காரு. 6 5 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு. 49 for 3 wickets. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பால் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இதுதான் ரூல்ஸு. பால் வந்துச்சுன்னா மாற்றிக்கலாம். அம்பையர் அதான் பால் அப்படியே வச்சிங்க. 5th ஓவருங்க, கடைசி ஓவர் இது. லாஸ்ட் ஓவர் 6th ஓவர். பேட்ஸ்மேனு சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஓ, நல்ல ஒரு பாலுங்க. நல்ல ஒரு ஐடியா போட்டிருக்காருங்க. சூப்பரா. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காருங்க. நல்ல ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேனு. ஒரு நல்ல ஸ்லோயர் போட்டிருக்காருங்க. சூப்பரா. ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அம்பையரோட டிசிஷன் தான் அங்கே. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிளேயர்ஸ். அம்பையர் யாருக்கும் அன்ஃபேராக பார்க்க மாட்டோம். மறுபடியும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க.
பெரிய ஷாட்டு கையில் தான் விழுந்திருக்கு. நல்ல கேட்சுங்க, விக்கெட். நல்லா போடுறாருங்க இந்த பவுலரு. பாலா ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு. செகண்ட் மேட்சுக்கு டாஸ் முடிஞ்சிச்சா? யுகேஷ் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டவா. இல்லை காது கேட்குதான், அதனால அங்கேயே உட்கார சொல்லிட்டாங்க. காது கேட்குதான்னு செக் பண்ணாங்கப்பா உனக்கு. கேட்குதுப்பா. ஏன்னா இப்போ ஃபோன்லேயே இருப்பியான், அதனால எந்த காதும் கேட்காதுன்னாங்க உனக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபுல் டாஸு. ஒரு நல்ல பெரிய ஷாட் ட்ரை பண்ணாருங்க, டாட் பால். நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஓவர் போட்டிருக்காங்க 2 ரனில். 51 for 5. டார்கெட் வந்து சிசிடிவிக்கு 52 டு வின்ங்க. கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்கள். அம்பையர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணி சீக்கிரமாக முடிங்க இந்த மேட்சை. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க வந்து. கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரமாக செட் பண்ண அம்பையர்ஸ். யாருங்க டாஸ் வின் பண்ணியிருக்கா? ஃபேர்மேக்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. டிசிஷன் கொஞ்சம் சொல்லிவிடுங்க அம்பையர்ஸ். ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்கள், டைம் இல்லை. ஆல்ரெடி டிலேவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் இறங்கிடுங்க உள்ள. என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? அம்பையர் சரியா பார்க்கறதில்ல. என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா போயிட்டு, சார் நீங்கள் அம்பையர் லெக் கரெக்டாக பாருங்கள், இதுமாரி 6 பேர் நின்று என்ன பண்ணுறீங்க, எதோ இஷ்டத்துக்கு கொடுத்துருக்குறான். அவன் நிற்கிற கூட நிற்க மாட்டான், சத்தியமாக தொடர்பாரு. நரேஷ் கொஞ்சம் வெளியே வாப்பா. நீ வெளியே வந்தாலே வேகமாக மேட்ச் நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பிளாஸ்டர் போட்டு ஓட்டணும் வாயின்னு சொல்லுங்கிறாங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க பாடி கிங்ஸ், டைம் இல்லை. பேட்ஸ்மேன் கொஞ்சம் இறங்கிடுங்க. சிசிடிவி அணியினர் கொஞ்சம் பேட்ஸ்மேனை கொஞ்சம் இறக்கிடுங்க, டைம் இல்லை. நரேஷ் பேட்ஸ்மேன் இறங்க சொல்லுப்பா. பேட்ஸ்மேன்
எங்களோட நிலைமையை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுங்க. ஏற்கனவே மழை வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய மேட்ச் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் லேட் பண்ணாதீங்க. எங்களுக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குமோ கொடுங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க உள்ள. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பேட்ஸ்மேன் உள்ள. பேசலாம். யுகேஷ் விஷால் வந்துட்டானாப்பா. டாஸ் போட்டாச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணு ஃபீல்டு சர்க்கிளில் இருக்கணும்னு கொஞ்சம் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுங்க. டாஸ் போடும் போதே சொல்லிவிடுங்க இந்த இதெல்லாம். அடிச்சிருவான்டா ஒண்ணு. பத்துமா பத்துமா. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நல்ல பால். இது மாதிரி ஆகியும் பண்ணா மேட்ச் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய நல்ல கவர் டிரைவ். வீடியோ வரலன்றாங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட்லாம் இல்லைங்க, நோ பால் தான். இல்லை அவங்களுக்கு சரியாக கம்யூனிகேஷன் பண்ணல. நோ பால் அட்டன் பண்ணாலும் நோ பால் தான். அம்பையர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு எதனா டவுட்னா இங்கே கேட்டுங்க. நோ பால் அட்டன் பண்ணாலும் நோ பால் தான். ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட் ஆடி இருக்காங்க. ஆனால் நல்ல ஃபீல்டிங் பண்ணி அது 2 ரன் 1 ரன் ஆக்கியிருக்காங்க. ஒரு நல்ல பாலுங்க ஆஃப் சைடில் ரைசிங் பால் போட்டிருக்காரு. டாட் பால். ஓ நல்ல ஷாட் ஆடி இருக்காங்க. ஆனால் நல்ல கேட்சுங்க. கிரவுண்டை நல்லா கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ ரெடியாக இருங்க. அம்பையர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் முன்னாடியே கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போய் எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது, தப்பான டிசிஷனும் இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இன்னிங்ஸ் பிரேக்கில் கேட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஃபேராக நடத்தணும்.
நியூ பேட்ஸ்மேன் விஷால் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். பால் அவரை ஏமாத்திருக்கு. நல்லா போட்டிருக்காருங்க டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4, 4-1. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு 51 ரன்னு டார்கெட்டுக்கு ஒரு நல்ல ஓவர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காரு. ஓ, நல்ல ஒரு ஷாட்டுங்க. 6 அடிச்சிருக்காருங்க. மணிகண்டன் ஃபர்ஸ்ட் பால் போட்டார். பிரசாந்த் ஒரு சரியான ஷாட் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். நம்ம லெஃப்டில் அடித்து தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஆனால் ஒரு ரைட் ஹேண்ட்ஸ் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். இந்த மேட்ச் அவங்க சிசிடிவி திருப்பி செகண்ட் ஓவரில் எப்படியாவது திருப்பி நல்லா ஸ்கோர் பண்ணி மேட்ச் அவங்க கையில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருங்க. ஒரு நல்ல பால் ஃபேஸ் கொடுத்துருக்காரு பவுலர். மூணாவது பால் நல்ல பால். ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த 2 பால் நல்லா கண்ட்ரோலாக போட்டிருக்காருங்க சூப்பராக. டில்லி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க. விக்கெட்டா? பேட்ஸ்மேன் பட்டிருக்கு. 1 ரன் மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. ஃபேர்மேக்ஸ் டாஸ் வின் பண்ணி டிசிஷன் சொல்லிட்டீங்களா? ஃபேர்மேக்ஸ் பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ கிரேசியாக்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணுங்கள். நல்ல பாலுங்க. இந்த ஒரு நல்லா போட்டிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க வாடி கிங்ஸ். 2 overs completed. Team score 12 for 1. ஒரு ஃபஸ்ட்டு பாலே 6 போனாலும் ஒரு நல்ல ஒரு ஓவர் பேக்கப் நல்லா பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12-1. இன்னும் 4 ஓவர் 40 ஆடணுங்க. 10 ரன் ரேட்டில் ஆடணுங்க. சிசிடிவி கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கிரேசி ஆக்ஸ் இந்த மேட்சை முடிஞ்சவொடனே ஃபாஸ்ட்டாக உள்ளே போய் ஃபீல்டிங் செட் பண்ணணும். 3rd ஓவர் போட வந்திருக்காரு சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆயிருக்குங்க. வந்துச்சா சாப்பாடு வாங்கினு யார் நிக்கிறா அப்போ இந்த ஜெர்சி போட்டுன்னு? தனுஷா
ஒயிட் பால். ஜான் வந்துட்டானா? ஏய் ஜான் வந்துட்டானாடா? மறுபடியும் நல்ல போலுங்க. அம்பையர்ஸ் டாட் பாலா? ஓகே, டாட் பால். நல்ல பாலுங்க. ஒரு யாக்கர் லென்த்தில் போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டு ட்ரை பண்ணார், ஆனால் ஃபைன் லெக்கில் எட்ஜ் ஆகி ஒரு ரன் போயிருக்கு. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார், டாட் பால் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு. 3 overs completed. Team score 14-1. Three overs, 38 runs needed. ஃபோர்த் ஓவர் போட ஜெய்பிரசாத் வந்திருக்காங்க. பக்ரீத்ன்றனால ஆஷிக்கிட்ட நாங்கள் இன்னைக்கு பிரியாணி எதிர்பார்க்குறோம், ஆனால் வெறும் கையோட வந்திருக்காருங்க. மத்தியானம் ஒரு பக்கெட்டாக இறக்குவார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல பாலுங்க, டாட் பால். ஒரு நல்ல பாலுங்க, போல்டு. இங்குள்ள அனைத்து இஸ்லாம் சகோதரர்களுக்கும் எங்களின் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அப்படி சொன்னாலும் யாரும் பிரியாணி தரமாட்டாங்க போலியப்பா. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. வந்த உடனே ஒரு பெரிய ஷாட் ஆடி இருக்காரு, ஆனால் கையில் போய் இருக்குங்க, ஒரு ரன். கிரவுண்ட் கவரேஜ் இருக்கா?
2 பேர் வந்தாங்களே. அது கேளுங்க போயிட்டு. வெங்கட் ஒரு நல்ல ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. ஆனால் கையிலேயே விழுந்திருக்கு. அவுட். ஹலோ. ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டில் ட்ரை பண்ணார். ஒரு ரன். ஒரு நல்ல ஓவருங்க. மறுபடியும் நல்ல 4வது ஓவர் சூப்பராக போட்டுட்ருக்காரு. 4 overs completed. 17 for 3. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17க்கு 3 விக்கெட். இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடணுங்க. 2 ஓவருக்கு 35 ரன் அடிக்கணுங்க. 12 பாலுக்கு ஒரு 4-5 சிக்ஸ் வந்தால் தாங்க இவங்களால் திருப்பி மேட்ச் உள்ள வர முடியும். அதுவும் இந்த ஓவர்லேயே மினிமம் ஒரு 2-3 சிக்ஸஸ் வேணும். ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணார். ஸ்ட்ரைட்டில் போகுமா? ஒரு நல்ல பேக்கப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டரு. ஒரு ரனில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஒரு நல்ல பேக்கப். பவுலர் பாலாக வந்திருக்காருங்க. நல்ல ஃபஸ்ட்டு பால் போட்டார். நல்ல பாலுங்க. செகண்ட் பால் டாட் பால். ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார். ஒரு நல்ல ஷாட் ட்ரை பண்ணார். ஆனால் பால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அம்பையர் கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. நம்ம பிளேயர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளாலேயே ஒரு இது ஆர்கியூமெண்ட் வரக்கூடாது. அம்பையர்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்க. கான்சியஸாக இருங்க உள்ள. வைட். எட்ஜ் ஆயிருக்குங்க. நல்ல பால் டிவியேட் ஆகி கீப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு. அவுட். ஒரு நல்ல பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருங்க லெக் சைடில். ஆனால் ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காருங்க. பால் ஹைட் ஏறி இருக்குது. ஆனால் லெக் சைடில் கிளியர் பண்ண முடியல. காலையில் காற்று ஆஃப் சைடில் அடிச்சிட்ருக்கு. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்குது இந்த கிரவுண்டு. விக்கெட் மேலே விக்கெட் கொடுத்து ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க சிசிடிவி. ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணுங்க.
சுசாங் ரமேஷ் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஸ்லோயருங்க பாலா கிட்ட இருந்து. ஓவர் 5 overs completed, score 21 for 5. ஃபைனல் ஓவர் ஆஃப் த மேட்சுங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கணும். 31 நீடட்ங்க. 6 பாலில் 31 ரன் அடிக்கணும் 6 பாலில். ஃபஸ்ட்டு பால் ஒரு 2 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு 4 6ஆவது வந்தால் தாங்க இந்த மேட்ச் ஒரு கையில் வரும். எடுங்க. ஒரு நல்ல பால். செகண்ட் பால் டாட் ஆயிருக்கு. ஒரு நல்ல போலிங் ஆக்ஷன் போடுறாரு மணிகண்டன். ஒரு பத்திரனா மாதிரி போட்டுட்ருக்காரு. ஒரு சைட் ஆம் ஆக்ஷன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு மினி பத்தினராவை பார்த்தா மாதிரியே இருக்குங்க. நல்லா போடுறாரு. இன்னும் ஒரு 3 பால் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரொசீடிங்ஸ் தாங்க. இதுக்கப்புறமா 2 பால் தான் இருக்கு. ஒரு நல்ல யாக்கர் லென்த்துங்க. சூப்பராக போட்டிருக்காரு. ஃபைனல் பால் ஆஃப் த மேட்ச். கம்ப்ளீட்டடுங்க. ஒரு பெரிய ஒரு மேட்ச்சு, ஒரு நல்ல டிஃப்ரென்ஸில் பாடி கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இங்கேருந்து. கொஞ்சம் மேன் ஆஃப் த மேட்சை மட்டும் கொஞ்சம் அறிவிச்சிருங்க ஸ்கோரர். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ரவினே